ما زال نور محمد متناقلا في طيبين طاهرين ذوي العلا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد وأحسن منك لم ترى قط عين وأجمل منك لم تلد النساء يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد شجرة الأصل النورانية ولمة القبلة الرحمانية وأفضل الخليفة الإنسانية وأشرف صورة الجسمانية معدن الأسرار الربانية وخزائن العلوم الاجتماعية صاحب القبلة الأصلية والبهجة السنية رتبة العلية وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين حي القيومان الله جل جلاله حبيب العظمان رسول الرحمتان نور مطلقان وجود رحمتان محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் ஈத் மிலாது மௌலிதுல் கரீம் ஷஹருல் நூர் ஷஹருல் பரக்கா ரபியுல் நூர் ரபியுல் அவ்வல் வசந்த காலங்களில் எல்லாம் முதன்மையான வசந்த காலம் என்ற பொருள்படக்கூடிய சங்கையான இந்த முபாரக்கான மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாக நம்மை எல்லாம் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலியுல் அஸீம் ஜொலிக்கக்கூடிய தாருல் ஈமானான தாருர் ரஹ்மத்தான அல் மதீனத்து முனவ்வராவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மாபெரும் தௌஃபீக்கை கொண்டு நம்மை எல்லாம் ஆக்கி இருக்கின்றான். மாஷா அல்லாஹ். இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
என்றென்றும் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் ரப்புல் ஆலமீன் ஆமீன், தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் ஹபீபுல் ஆதமான தாஜுல் அன்பியாய் வல் முர்சலீன் ரவுஃபுர் ரஹீம் ஹபீப ரப்புல் ஆலமீன் ஹயாத்துல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வாலம் நாயக கோமான் அவர்களின் அஹ்லு பைத் தாத்ஹார் நூருல் குதுஸுல் அஸீமான சையதா முஹியுத்தீன் மீரா சாஹிபா என்னுடைய அருமை உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபாத அலைனல் பரக்காத் மின் ஹாதா ஆமீன் ஆமீன். முபாரக்கான உரூசு ஷரீஃபுடைய மஜ்லிஸில் இன்றைய தினம் இரண்டாவது மஜ்லிஸில் அல்லாஹ்வின் தௌஃபீக்கை கொண்டு நாம் இருக்கின்றோம். மாஷா அல்லாஹ். அதுவும் இன்றைய முபாரக்கான தினம் லைலத்துன் நூராக யோமுன் நூராக இருக்கின்றது. யோமுல் இத்னைன் ஷரீஃப் ஞாயிறு பின்னேறும் திங்களிரும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வாலம் நாயக கோமான் அவர்களின் மகா கௌரவமிக்க அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபாத அலைனல் பரக்காத் மின் ஹாதா ஆமீன் ஆமீன். நாயகி அவர்களின் மகத்தான பரிசுத்தமான பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கு மணிவயிற்றில் இருந்து அல்லாஹ்வின் நூரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு கொண்டு வந்த சங்கையான திங்கட்கிழமை ராத்திரியுமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நூர் அலா நூர். மாஷா அல்லாஹ். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் மகா கௌரவத்தை, நாயகத்துடைய மகா கீர்த்தியை, நாயகத்துடைய மகா மேன்மையை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாகிய நமக்கெல்லாம் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் பேசக்கூடிய பயானாத் சரி இதுதான். மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆயத்து கூட விட்டு வைக்கல அல்லாஹ். அதுக்குள்ளே நாயகத்துடைய மது ஷரீஃப் இருக்கு. பஸ்மலாவுலக்க நாயகத்துடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குள்ள கண்மணி நாயகத்துடைய அரும்புகள் மாஷா அல்லாஹ் என்ன நிரம்பி வழியுது. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபுடைய தொடக்க ஆயத்து. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபுடைய உம்மாவான நமக்கெல்லாம் உம்மா எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி குர்ஆனுடைய உம்மா யாரு? சூரத்துல் ஃபாத்திஹா. மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் குர்ஆன் உம்முல் கிதாப்னு சூரத்துல் ஃபாத்திஹா ஷரீஃபை நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால நமக்கு நாயக திருவாய் மந்தருள் செய்யலாம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஷரீஃபில் முதலாவது ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கண்மணி நாயகத்துடைய என்ன ஹாஸான ஹுசூஸான அதீமுஷான் நாயகத்துடைய அல்மத்துல் அக்பர். மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்து ஷரீஃபில் இருந்து குர்ஆன் வண்ணா சூரத்து நாஸ் கடைசி சீன் வரையிலே மாஷா அல்லாஹ் என்ன ஒரு எழுத்து அல்லாஹ் விட்டு வைக்கல. மாஷா அல்லாஹ். ஒரு எழுத்து அல்லாஹ் விட்டு வைக்கல, ஒரு ஆயத்தை அல்லாஹ் விட்டு வைக்கல. ஆயாத்து முஹக்கமாத்துலயும் அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய அரும்புகளை பேசுறான். ஆயாத்து முத்தஷாபிஹாத்துலயும் அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்துல் அக்பர் அல்லாஹ் பேசுறான். ஆயாத் ஹுரூஃப் முகத்தஆத்துலயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அரும்புகளை பேசுறான். மொத்தத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ்வுடைய பேரின்பம் எல்லாம் சுகதுக்கத்தை எல்லாம் விட்டு மகா பரிசுத்தமானவன் அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ذاتுல் இலாஹியா மாஷா அல்லாஹ் சுக துக்கங்களை எல்லாம் விட்டு மகா பரிசுத்தமானவன். அல்லாஹ்க்கு ஒரு துக்கமும் கிடையாது. அல்லாஹ்க்கு மாஷா அல்லாஹ் என்ன இந்த சுக துக்கம்னு சொல்லக்கூடிய வர்ணனை எல்லாம் விட்டு அல்லாஹ் மகா பரிசுத்தமான சுப்புஹுல் குத்தூஸ். மாஷா அல்லாஹ். அந்த சுப்புஹுல் குத்தூஸான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
அவனுக்கு ஒரு பேரின்பம் உண்டு என்றால் அந்த பேரின்பம் அவன் ஹபீபுல் ஆலமான நம்முடைய ஆரியு ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்ல நாயகத்துடைய ஆதுமத்துல் அக்பர், நாயகத்துடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் மகா பெருமையை, மகா கௌரவத்தை, மகா கீர்த்தியை, மகா ஒப்பற்ற உயர்பெறும் அந்த பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திரு மகா அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் பேசி பேசி ஆனந்தம் அடைகிறான். மாஷா அல்லாஹ், மலக்குகள்கிட்ட பேசி ஆனந்தம் அடைகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்கள்ல அவனுடைய கலிமத்துல் ஹக்கான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நம்மளிடத்துல அல்லாஹ் பேசி சந்தோஷம் அடைகிறான். அவனுடைய அம்பியாக்கள்கிட்ட பேசி அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். ரசூல்மார்கள்ட்ட பேசி ஆனந்தம் அடைகிறான். மாஷா அல்லாஹ், என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய மகத்துவத்தை பேசுறதுக்கு அவன் அடியார்கள்ல செலக்டட் பண்ணி, எல்லார்ட்டையும் பேசல, செலக்ட் பண்ணி மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய மகத்துவத்தை கேட்கறதுக்கு எந்த காது தகுதியான காது, அதை ரசிக்கிறதுக்கு எந்த கல்பு தகுதியான கல்பு, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகழை சிந்திக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, திங்க் பண்றதுக்கு, ஃபிக்ர் செய்யறதுக்கு மாஷா அல்லாஹ் எந்த சிந்தனை தகுதியான சிந்தனை எந்த ஜஸதர் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேடி தேடி பார்த்து மாஷா அல்லாஹ் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருப்புகழை பேசி ரப்பல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் ஆனந்த பரவசம் அடைகிறான். மாஷா அல்லாஹ், அப்படிப்பட்ட நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய இஸ்முல் ஆலமான நாயகத்துடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் மகா கௌரவத்திற்குரிய தெய்வீக திவ்ய திருநாமமான முஹம்மது என்னும் திருநாமம். மாஷா அல்லாஹ், முஹம்மது புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள், எக்காலமும் எல்லா புகழுக்கும் சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் உரியவர்கள் என்ற அந்த இஸ்முல் ஆலத்துடைய மாஷா அல்லாஹ் தஷ்ரீஹாத் ஷரீஃப், அந்த இஸ்முல் ஆலத்துடைய ஒப்பற்ற உயர்பெறும் மகா கௌரவமிக்க அந்த மெஞ்ஞான விளக்கத்தை அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதனா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேரப்பிள்ளையான இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அருந்தவ செல்வமான பேரப்பிள்ளையான ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் இமாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ தாஜுல் முஜத்திதீன் சையதனா ஜதி குர்ரத்தைன் மர்ஜாய் इमाम जाफर सादिक अल हुसैन सिद्दीक रज़ियल्लाहु तआला अन्हु अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைஹி அல் பரகாத் மினு தஹர தார் நாயகம் அவர்களுடைய மகத்தான பயானாத் ஷரீஃப்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய இர்ஷாதாத் தய்யிபால இருந்து இல்மே ஜாஃபரில இருந்து மாஷா அல்லாஹ் என்ன நாம முஹம்மதுங்கிற இஸ்முல் ஆலத்துடைய அந்த தஷ்ரீஹா ஷரீஃப் பார்க்கிறோம். மாஷா இப்போ நேற்று நம்ம சொன்னோம் மாஷா அல்லாஹ் முஹம்மத் மீம் ஹா மீம் மீம் தால். மாஷா அல்லாஹ் என்ன மீம் தஜ்தீதா இருக்கிறதுனால என்ன மீம் ஹா மீம் மீம் தால் அது 5 மாஷா 5 எழுத்து. 5க்குள்ள என்ன மிகப்பெரிய தெய்வீக பரம ரகசியம் இருக்குது 5க்குள்ள. மாஷா என்ன அப்போ முஹம்மத் முழுமையான முறையில் எல்லா அல்ஃபாத தய்யிபா வச்சு பார்க்கும்போது அதனுடைய வலிமயமான விளக்கம் என்ன? புகழப்பட்டவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைப்புகளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய நூற முஹம்மதியாவை அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருந்தான். படைப்புகளை எல்லாம் படைச்ச பிறகு என்ன புகழ்றான். மாஷா அல்லாஹ், அது படைப்புகளுக்கும் அந்த நூறுடைய புகழை சொல்லி கொடுத்து புகழ வைக்கிறான். அப்ப புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள், எக்காலத்திலும் புகழுக்கு உரியவர்கள். மாஷா முஹம்மத் இந்த இஸ்முல் ஆலத்துல மீம மாஷா அல்லாஹ் என்ன மீம எடுத்துட்டா ஹம்மத், மீம எடுத்துட்டா மாஷா அல்லாஹ் என்ன ஹம்மத். ஹம்மத் மாமானா கணக்கில்லாத பெரும்புகழுக்கு உரியவர்கள். மாஷா அல்லாஹ்
ஹம்மதுக்கு மாஷால்லா என்ன மானா என்ன? பிலா ஹத், பிலா ஹத். ஹம்துக்கு மாலிக் மாஷால்லா. ஹம்மத் கணக்கில்லாத புகழுக்குரியவர்கள். எந்த அளவுக்கு மாஷால்லா? ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அவருடைய ரிதாவுக்காக மாஷால்லா மலக்குகளை எல்லாம் விட்டுருவோம், மூமின்களை எல்லாம் விட்டுடுவோம், நபிமார்களை விட்டுடுவோம், ரசூல்மார்களும் உலுல் அஸ்முகளும் அல்லாஹ்வுடைய ரிதாவுக்காக துடிக்கிறாங்க மாஷால்லா. யாரு? ரசூல்மார்களும் உலுல் அஸ்முகளும். எந்த அளவுக்கு? உலுல் அஸ்மு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசான காலத்துல என்ன அல்லாஹ் கொடுத்த நியமத்தான புள்ளைய கூட அல்லாஹ்வுடைய ரிதாவுக்காக என்ன குர்பான் செய்யறதுக்கு மாஷால்லா ஆயத்தமாயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல் தானே. அல்லாஹ்ட்ட கேட்கலாம்ல, யா அல்லாஹ் உன்கிட்ட ரொம்ப நாள் கையேந்தி நீ போட்டு பிச்சை அல்ல அந்த புள்ள, வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்குதா அல்லாஹ்னு கேட்கலாம்ல? கேட்கல. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் வேணும். அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்துக்கு முன்னாடி என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்லன்னு ஆசையாய் பெற்ற மகனை கூட என்ன அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தமாயிட்டாங்க மாஷால்லா. அல்லவா? அல்லாஹ்வுடைய கலீல். கலீல் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாஷால்லா. சாதாரண ஃப்ரெண்ட் இல்ல, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாஷால்லா. யாரு? கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ரிதாவுக்காக மாஷால்லா என்ன ஆசையாய் பெற்ற மகனை கூட அறுத்து பலியிடுறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தமாயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்வுடைய ரிதாவுக்கு இந்த அளவு குர்பானா இருக்கும்போது மற்றைய ரசூல்மாரை பத்தி பேசணுமா? தேவையில்லை. புரியுதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ்க்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இஷ்டமானவங்க. மூசா நபியோட அந்தஸ்துல உயர்ந்தவங்க யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு பேசின மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ்ட்ட அஃதல் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்களே அல்லாஹ்வுடைய ரிதாவுக்கு இந்த அளவு குர்பான் ஆகும்போது மற்ற யாரை பத்தி கேட்கணும்? அர்த்தமானுச்சா? இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஹதரத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. ஹபீபுல் ஆலமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாங்கள் சந்தோஷம் அடைகிற வரையிலையும் அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான் மாஷாஅல்லாஹ். புரியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ரிதாவை எதிர்பார்க்கிறாங்க, அதுக்காக தன் எல்லாத்தையும் குர்பான் ஆக்குறாங்க. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான ஜத்தல் ஹசன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிதாவை மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மாஷாஅல்லாஹ். ஹபீபுல் ஆலமே தாங்களை சந்தோஷப்படுத்துறதா என்ன? தங்களுடைய ரப்பான என்னோட வேலை ஹபீப் வல சௌஃப யூதீக ரப்புக ஃபதா. ஹம்மத் பிலா ஹத் திருப்புகழுக்குரியவர்கள். இதை விட ஒரு திருப்புகழ் இருக்குதா? அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் யார் ரிதாவை அல்லாஹ் தலபு செய்யறான்? ஹபீபுல் ஆலத்தோட ரிதாவை அல்லாஹ் தலபு செய்யறான். எல்லா அம்பியாக்களும் எல்லா ரசூல் முர்சலீன்களும் எல்லா உலுல் அஸ்முகளும் அல்லாஹ்வுடைய ரிதாவுல தாலிபா இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதால மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் தாலிபா இருக்கிறான் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் தாலிபா இருக்கிறான். ஹம்மத் ஹம்மத் மாஷாஅல்லாஹ். முஹம்மதுங்கிற இஸ்முல் ஆலத்துல ஒவ்வொரு ஹர்ஃபையும் நவத்திட்டு பார்த்தா அத்தனையும் மாஷாஅல்லாஹ் ஆலா ஷான்ல உள்ளதா. அல்லாஹ் இஸ்முல் ஸாத் அல்லாஹ். அலிஃப நவத்திட்டா என்ன அர்த்தம்? ஒன்றும் கோணலா போயிடாது. அப்பையும் மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய மில்கியத்தை குறிக்கும். லில்லாஹி அனைத்தும் அவனுக்கே உரியது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அலிஃப நவத்திட்டா
லில்லாஹி. லாமை நவத்திட்டா லஹு, அவனுக்கு ஆட்சி அதிகாரம் அத்தனையும். அந்த லாமை நவத்திட்டா ஹூ, அவனை அனைத்த என்ன இல்லாமல் இருந்து உண்டாக்கி உருகுடுத்து தனிப்படுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய மாலிக்குல் முல்க் அவன்தான். எப்படி இஸ்ம ஜலாலாவுல எல்லா அதுஃபாலும் ஜாமியா இருந்தாலும் இன்ஃபிராக் ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஷானே உலூஹியத்துடைய ஆளுமத்துல எந்த விதமான நுக்சானியத்து இல்லாம ஆளுமத்தையே அந்த இஸ்மு ஷரி இஸ்மு தாத் இல்ஹார் ஆக்குமோ, அது மாதிரி மாஷா அல்லாஹ் முஹம்மது இஸ்முலான மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு இஸ்மை நவத்திட்டு பார்த்தா ஒவ்வொரு ஆளுமத்தும் ஏன்னா எப்படி இருக்கு மாஷா அல்லாஹ், முந்தியதுக்கு பிந்தியது அதை விட கலந்ததா இருக்கு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? வலல் ஆখিরাத்து கைரும் வ, புரிஞ்சா? மாஷா அல்லாஹ் என்ன முந்தியதுக்கு பிந்தியது ஆலாவா இருக்கு மாஷா. எழுதுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹம்மத், ஹம்மத் மாமானா பிலா ஹத், பிலா ஹத், திருப்புகளுக்கு சொந்தக்காரன், கணக்கே இல்லாத, அளவே இல்லாத, அளவிட முடியாத அரும்புகளுக்கு சொந்தக்காரங்க நாயகம் மாஷா. விளங்குதா? புரியுதா? இஸ்மு ஜாமியா இருக்கும்போது எப்படி புகழுக்குரியவர்கள், புகழப்படுபவர்கள், புகழப்படக்கூடியவர்கள்ங்கிற மானால இருந்துச்சோ அது மாதிரி மீம நவத்திட்டு ஹம்மத் வலல் ஆখিরাத்து கைரும் லக மினல் ஊலா. மீம நவந்ததனால என்ன மானா ஒண்ணு கம்மியாயிரல, அதை விட இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதோட இன்னும் ஹம்மத், ஹம்மத் மாமானா பிலா ஹத், ஹம்துடைய மாலிக் மாஷா. கணக்கே இல்லாத ஹம்துடைய நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் உலுல் அஸ்மல் அஃலான அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய ரிதாவுக்காக பெற்ற மகனை பலியிட ஆயத்தமாகறாங்க. அல்லாஹ்வுடைய ரிதா தான் மக்சத் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திரு பொருந்ததான் லட்சியம் மாஷா அல்லாஹ். இங்கேயோ அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாறி என்ன செய்யறான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. ஹபீபுல் ஆலமே தங்களுடைய ரிதா தான் தங்கள் ரப்புடைய சந்தோஷம் மாஷா அல்லாஹ், தங்களை சந்தோஷப்படுத்துறது தான் கியாமத்தே மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிகீன்களுக்கு ஜட்ஜ்மென்ட் டே கியாமத் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய பிக்னிக் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிகீன்களுக்கு மாஷா அல்லாஹ், நாயகத்துடைய பேரின்ப காதலர்களுக்கு மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய லவ்வர்ஸ்க்கு மாஷா அல்லாஹ் ஏனா ஜட்ஜ்மென்ட் டே பெரிய பிக்னிக் டே மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, எல்லாம் சொர்க்கம் கிடைக்குதா நரகம் கிடைக்குதான்னு பார்க்குவான். நாம மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் கௌரவிக்கிறான்னு பார்த்து மாஷா அல்லாஹ் சந்தோஷமாகும். ஆமீன் ஆமீன் அல்லாஹும்ம ஜில்னசி. எல்லாம் பட்டோல வலது கையில வருதா அமல் நாமா இடது கையில வருதா அந்த ஃபிக்கர்ல இருப்பான். நம்ம மகாம மஹமூதுல மாஷா அல்லாஹ் கண்ணு வாங்காம கண்ணு மாத்தி பார்க்க அழுவாம எந்த நாயகத்தை காலமெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம தேடி வாழ்ந்தோமோ நம்முடைய தேடலுக்குரிய நம்முடைய நாம் தேடிய தெய்வீக அரும்பொருளை கண்ட ஆனந்தத்துல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை வைக்கும். ஆமீன். எந்த நாயகத்தை நம்ம தேடி வாழ்ந்தோமோ, மூமினுக்கு தேட்டை என்ன நாயகத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது.
புரிஞ்சா? ஈமான்ல காமிலான மூமின்கள் நாயகத்தை தவிர வேற எதையும் அவங்க தேட மாட்டாங்க. அதுதான் சஹாபத்து. எல்லா சஹாபாக்களும் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன், முஹாஜிரின் அன்சாரின் ஜமீ சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு கூட பாக்கி இல்லை. அத்தனை சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ்னா இந்த நிலையில தான் இருந்தாங்க. எல்லா சஹாபத்துடைய மத்லூப் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய தேட்டத்திற்குரிய அரும்பொருள் சஹாபாக்களுக்கு மட்டும் இல்ல, சஹாபியாக்களுக்கு மட்டுமல்ல, சின்ன சின்ன குழந்தை குட்டி குட்டி சஹாபத்துடைய பிள்ளைகள் குட்டி சஹாபாக்களுக்கு கூட அப்படித்தான் இருந்தாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் ஒரு போருக்கு மதீனா முனவ்வராவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, நாயகம் வர்ற வரையிலையும் சஹாபாக்கள் வீட்டு குழந்தைகள் மாஷா அல்லாஹ் என்ன எப்போ வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போ வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். எத்தனையோ சஹாபாக்களுடைய குழந்தைகள் மாஷா அல்லாஹ், அவங்களும் சஹாபி தானே, குட்டி சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை காணும் வரையிலும் மாஷா அல்லாஹ் என்ன சாப்பிடாம குழந்தைகள் அடம்பிடிப்பாங்க மாஷா அல்லாஹ், தூங்காம அடம்பிடிப்பாங்க மாஷா அல்லாஹ். ஓடி ஓடி ஹரமல மாச சுத்தி சுத்தி பார்ப்பாங்க, நாயகம் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போறாங்கன்னு செய்தி தெரிஞ்சிட்டா மதீனா முனவ்வராவுடைய ஊர் எல்லைக்கு குழந்தைகள்லாம் ஓடிடுவாங்க மாஷா அல்லாஹ். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது இடிப்போட வருவாங்க குழந்தைகளுக்கு மாஷா அல்லாஹ். நாயகத்தை பார்த்தவன் அந்த குழந்தைகள் ஆடக்கூடிய பேரானந்த தாண்டவம் இருக்குது. அல்லாஹு அக்பர் கபீரா. அது வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது மாஷா அல்லாஹ். நம்முடைய கல்வில நாயகத்துடைய அந்த பேர் நம்ம காதல் கேட்டது நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். அதை விட பெரிய தௌலத்து ஒண்ணும் கிடையாது மாஷா. இப்ப மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்தை பார்த்தேன்னா வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதஅ. ஹபீபுல் ஆலமே தங்களை சந்தோஷப்படுத்துறதா மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்ட தங்கட திரு பொருத்தம் தான் அல்லாஹ்ட சந்தோஷம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு அடியான் விசாரிக்கப்படுவான், அவனுடைய தண்டனைக்கு நரகம் அவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும். நரகத்துக்கு மலக்கள் இழுத்துக்கிட்டு போவாங்க. அப்போ போறவன் போகும்போது என்ன நாயகத்தை பார்ப்பான். கண்மண்ணா என்னாச்சும்பாங்க. மலக்கள் சொல்லுவாங்க, நாயகமே நரகத்துக்கு போறாங்க. உடனே மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலாஹுல் ஆலமீனை பார்ப்பாங்க, அல்லாஹ் பார்ப்பாங்க. என்ன ஹபீபுல் ஆலமீன் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக சொல்லுவாங்க மாஷா, சொர்க்கத்துக்கு போக சொல்லுவாங்க மாஷா. மலக்கள் ஹபீபுடைய உத்தரவு உடம்பு சொர்க்கத்துக்கு மாஷா கடந்து கொண்டு போவாங்க. ஷஃபாஅத்தி லிஅஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி. ஹரமுக்கு சும்மா போன பத்தாது மாஷா அல்லாஹ். ஹரம் சரி உள்ள போகும்போது என்ன முவாஜஹத் முனவ்வரத் அலில் அலிலுக்கு போகும்போது இந்த ஹதீஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன அழகான கேலிகிராஃபில் எழுதியிருக்குது. வகால நபியினா அலைஹி அஃதலுஸ் ஸலாம் ஷஃபாஅத்தி லிஅஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி. இந்த உம்மத்துல மாஷா அல்லாஹ் என்ன பெரும்பாவிகளுக்கும் என்னுடைய ஷஃபாஅத் உண்டு மாஷா அல்லாஹ். கியாமத் என்ன மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உலகத்துல குர்ஆன்ல நாயகத்துடைய மகத்துவத்தை எப்படியெல்லாம் சொன்னானோ, அல்லாஹ் பயான் செஞ்சானோ, அதெல்லாம் பிராக்டிக்கலா அல்லாஹ் நடத்தக்கூடிய ஒரு பிளேஸ் தான் கியாமத்து மாஷா அல்லாஹ். வேற ஒன்றும் கிடையாது. எப்படியெல்லாம் அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்தை நமக்கு சொல்லி தந்தானோ, நாயகத்துடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் உயர் பெரும் மகா கௌரவத்தை பெருமையை முஃமினீன்களுக்கு என்ன ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்துல் அக்பர கேட்கிறத விட பெரிய பேரானந்த ஈது ஒண்ணும் கிடையாது மாஷா, ஒண்ணும் கிடையாது மாஷா.
அதனாலதான் என்ன, கடுமையான சூழ்நிலையிலே கூட, கடுமையான சூழ்நிலை, பத்ர் யுத்தம், கந்தக் யுத்தம், அந்த மாதிரி யுத்தங்கள்ல எல்லாம் கூட சஹாபாக்கள் நாயகத்துடைய திருப்புகளை பாடி தங்கள் மனசுல வரக்கூடிய கவலைகளையும் சஞ்சலங்களையும் சோர்வை மாஷால்ல போக்கிக் கொண்டார்கள். மாஷால்ல புரியுதா? 70 பேருக்கு மேல நாயகத்துடைய அம்முல் கரீம் சய்யிது ஷுஹதாய் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத் உலமா நடந்திருக்குது உஹது ஷரீஃப்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கூட ஏற்பட்ட அந்த கவலையை, அந்த மனபாரத்தை சஹாபாக்கள் எப்படி மாத்திக்கிட்டாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹு பாடி, நாயகத்துடைய மதுஹு ஷரீஃப் ஓதி மாஷா அல்லாஹ் கவலைகள் ரசூலுல்லாஹுடைய மதுஹு சொல்லிட்டு கவலை எல்லாம் போயிடும் மாஷா அல்லாஹ். அது கவலைக்கு மாமருந்து, தீராத கவலையும் தீர்த்திடும், மாறாத பிடியும் மாற்றிவிடும், நம் வாழ்வில் அகலாத இருள்களை எல்லாம் அகற்றிவிடும் மாஷா அல்லாஹ். மடமைத்தனமா, இல்மில்லையா, நாயகத்துடைய மதுஹு ஷரீஃப் ஓதுனா என்ன, மடமை என்ன இருள் அகன்று போயிடும். வறுமையா, பினான்ஸ் என்ன நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா, நாயகத்துடைய மதுஹு ஷரீஃப் சொன்ன மாஷால்ல என்ன வாழ்வில் வளமான வாழ்வு அல்லாஹ் பொங்க வச்சிருவான் மாஷால்ல. எத்துறை ஆனாலும் சரிதான், அத்துறையில் இருள் படர்ந்து இருக்குமே, ஆனால் ஈருலக சக்கரவர்த்தியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரும்புகள் ஓதுவோமே, ஆனால் மாஷாஅல்லாஹ் என்ன எல்லா இருளையும் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நம்முடைய வாழ்வில் இருந்து அகற்றி மாஷாஅல்லாஹ் என்ன நம்முடைய வாழ்வை அல்லாஹ் அவனுடைய பேரொளி பிரகாச ஜோதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருப்பூர் பாத புஷ்பங்களுடைய அந்த அருள் பிரகாசத்தை கொண்டு அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் பேரானந்த பரவசமாக்கிடுவான். ஆமீன் ஆமீன் ஆமீன். பேரானந்த பரவசமாக்கிடுவான். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மததவல நாயகமானுடைய தேவி திவ்ய திருநாமத்துல என்ன மீம நவத்திட்டு பார்த்தா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹாம நவத்திட்டு அதுக்குள்ளமான நாளைக்கு பார்க்குவோம் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சா? இன்னைக்கு மீம நவத்திட்டு பார்த்தா என்ன ஹம்மா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல் பைத் அத்ஹார் நூரான நம்முடைய அருமை உம்மா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மஹபூபாவான ஃபானிஃபி ரசூலான கண்ணுமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் தஹரானுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இல்மே ஜாஃபரிங்கற खजानाல இருந்து என்ன நம்ம மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நமக்கு திறந்து விட்டு அடிக்கிறது நமக்கு பெரிய தௌஃபீக் அல்லாஹ் செய்யறான். புரியுது? மிஷ்காத் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, وقال نبينا عليه افضل الصلاه واكمل السلام انما الاعمال بالخواتيم. رواه البخاري انما الاعمال بالنيات. இது இன்னமல் அமால் பில் ஹவாத்தி, அமல்கள் எல்லாம் அதோடைய இறுதி முடிவை கொண்டு என்ன முடிவு செய்யப்படும். மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுல் கரீமான பில்அத் முஹம்மதி முதுகத் முஹம்மதி ஷஜரத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷரீஃபைன் طيبين طاهرين நகிரே நஸே நூருல் குதுஸுல் அஸீமான முஹியுத்தீன் மீரா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா உம்மா நாசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் அலைனா பரக்காத் ஆமீன். வாழும் காலமெல்லாம் வல்லலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலில் மையல் கொண்டு வாழ்ந்து மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய நாளேன் ஷரீஃபாக கண்மணி நாயகத்துடைய கதமைன் ஷரீஃபைன் மக்பூல் ஆனதுடைய
அந்த அலாமத்து பரக்கத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அவங்களோட உருஸ் முபாரக்குடைய மனாகிப் ஷரீஃப்ல முக்தாருல் ஆலமீன் நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்துவால நாயகமானுடைய இஸ்முல் ஆலத்துடைய தாரீஃப் தஸ்ரீஹாத் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஃபுயூத் ஹஸனாத் ஹஸானால இருந்து இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய நேரடி தவஜ்ஜுஹுல மதீனா முனவ்வரால இருந்து மாஷா அல்லாஹ் என்ன பார்க்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நமக்கு மாஷா அல்லாஹ் ஜமா போட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத் அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கான் மாஷா அல்லாஹ். ஹம்மத் மீம நோதிட்டா ஹம்மத் பிலா ஹத் ஹம்துடைய மாலிக் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய ரிலாவை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னானா அப்புறம் அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குதா? எல்லா அம்பியாக்களும் முர்சலீன்களும் உலுல் அஸ்மும் மலாயிகா ஆலாவும் அல்லாஹ்வுடைய குல் மக்லுகாத்தும் இலாஹுல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹிய முன்னாடி எல்லாரும் சஜிதாவுல சாஜிதீன்களா இருந்தா தன் முன்னாடி சஜிதால இருக்கிற லட்சோப லட்ச அம்பியாக்களை ரசூல்மார்கள் உலுல் அஸ்மானை எல்லாம் அல்லாஹ் அப்புறம் மாத்துக்கிற அவங்களை எல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? மகாமல் முஹம்மது பக்கம் திரும்புறா மாஷா அல்லாஹ். மகாமல் முஹம்மது பக்கம் திரும்புறா மாஷா அல்லாஹ். இர்ஃபா ராஸக யா முஹம்மத். புகழுக்குரியவர்களே, புகழப்பட்டவர்களே, சர்வ புகழும் புகழுக்குரிய புகழுக்கும் சர்வ புகழும் புகழ்ச்சிக்கு உரிய நாயகரே, புகழை ஆட்சி செய்யக்கூடிய அரசரே, புகழை ஆட்சி செய்யக்கூடிய பேரரசரே, சக்கரவர்த்தி முஹம்மத் இர்ஃபா ராஸக. தங்களுடைய முபாரக்கான வல்லுஹா வஜூத் அலி கரிம காட்டுங்க ஹபீபல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தங்களுடைய வல்லுஹா வஜூல் அலி தங்கள் தெய்வீக திவ்ய திருமகத்துடைய பிரகாசத்தை ஜோதியை காட்டுங்க ஹபீபல்லாஹ். தங்களுடைய ஆஷிக் இலாஹுல் ஆலமீன் அதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஷிக் யாரு? அல்லாஹுல் ஜலால். மாஷுக் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆஷிக் யாரு? அல்லாஹுல் ஜலால். மாஷூக் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய இந்த ஹம்து ஷரீஃப் ஏனா ஆழத்துல உள்ள எல்லா அர்வாஹ் முகத்தஸாவும் மாஷா அல்லாஹ் இப்ப நமக்காக துஆ செய்வாங்க. ஆமீன் ஆமீன். எல்லா அம்பியாக்களும் எல்லா அவுலியாக்களும் கௌசுல் ஆலமும் ஹாஜா ஆலமும் காதர் அவுலியாவும் மூடல் புகாரியும் மாஷா அல்லாஹ் என்ன குதுப மடவூரும் எல்லா நம்முடைய மஷாயிக் கிராமும் குல் அவுலியா இல்லா மாஷா அல்லாஹ் என்ன எல்லாரும் கேட்கறாங்க. இதை நான் மட்டும் கேட்கல, குர்ஆன் சொல்லுது ஃபஸயரல்லாஹு அமலக்கும் ரசூலு வல் முஃமினூன். உங்களுடைய எல்லா அமல்களையும் என்ன அல்லாஹ் பார்க்கறான், ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அம்பியாக்களும் அவுலியாக்களும் பார்க்கறாங்க. முஃமினூன் யார் மாஷா அல்லாஹ்? அம்பியா எல்லாம் அவுலியா கிராம் மாஷா. விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ். சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் கதமேனி ஷரீஃபினுடைய நூருல் குதுஸுல் அலிமான நம்முடைய உம்மா ரலியல்லாஹு தஆலா கண்மாராஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய பரக்கத்து ஷரீஃப் ஹுர்மத் மாஷா அல்லாஹ் உம்மா அவங்களோட விலாயத்துல் குப்ரா மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்துடைய தஷ்ரீஹாத் அவங்களோட ஃபைது ஹஸனாத் பரக்கத்து கோட்டி என்ன நாம படிக்கிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்யறான். விளங்குதா? புரியுது? அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன எல்லா அம்பியாக்களும் எல்லா ரசூல்மார்களும் சஜிதால கிடக்கிறாங்க. அல்லாஹ் இர்ஃபா ராஸக யா முஹம்மத். ஹபீபுல் ஆலமீன் தன்னுடைய வல்லுஹா வஜூத் அலி காட்டுங்க ஹபீபுல்லாஹ். விளங்குச்சா? இஸ்குடைய பாஷையில பேசுறேன்னா புது மணப்பெண் போல நாயகம் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். புது மணாளன் போல அல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ் மாஷா அல்லாஹ்
புது மணவாளனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறார் மாஷா அல்லாஹ். மனாடியாக நாயக மாஷா அல்லாஹ் தேவிய திவ்ய திருக்கோலத்தில் இருக்கிறார் மாஷா. ஆஷிகீன்களுக்கு புரியும் அதோடைய அசரார் மாஷா அல்லாஹ். செத்து போன கல்புக்கு புரியாது மாஷா அல்லாஹ். எந்த கல்புல உயிரோட்டம் இருக்குதோ அந்த கல்புக்கு புரியும் மாஷா அல்லாஹ் அதோடைய உணர்வு என்னன்னு சொல்லு மாஷா அல்லாஹ். புரியுதா? இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்தோட இஸ்முல் ஆலத்தை எப்படி ஆக்கியிருக்கிறான்? பிலாஹத், கணக்கே இல்லை. அது சொல்ல வார்த்தை. அல்லாட இல்மு எந்த அளவுக்கு விசாலமானதோ, அல்லாட குவத் எந்த அளவுக்கு முத்தலகானதோ அந்த அளவுக்கு அல்லாட ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்து ஷரீஃபும் விசாலமானது. மாஷா அல்லாஹ். ஹம்து ஷரீஃப் விசாலமானது. சும்மா தரையங்களையும் தொட்டு முத்தம் கொடுக்கறத மட்டும் மஹபத் வந்துடாது மாஷா அல்லாஹ். நாயக யாரோட மாஷா அல்லாஹ் கல்புல விளம்பர மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓய்சுல் கருணி மதீனாவுக்கு வரல, கருணை இருந்தாங்க. காரணம் என்ன? நாயகத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க மாஷா அல்லாஹ். மதீனாக்குள்ள இருந்தா பத்தாது மாஷா அல்லாஹ். நம்முடைய கல்பு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாலின் ஷரீஃப்ல குர்பான் ஆகும். ஆமீன். இதே மதீனால என்ன அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் இருந்தாப்ல மாஷா அல்லாஹ். யார் விஷயத்துல ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன யன்ஹவுனல் மஅஊன்ங்கற ஆயத்து யார் விஷயத்துல இறங்குச்சோ அந்த முனாஃபிகீன்களோட லீடர் எங்க இருந்தாப்ல? மதீனால தான் இருந்தா. வேற எங்க இல்ல. மதீனால இருந்தா பத்தாது. நம்முடைய கல்பு மாஷா அல்லாஹ் என்ன மதீனாவா இருக்கணும். ஆமீன் ஆமீன் ஆமீன். நம்முடைய கல்பு மதீனாவா இருக்கணும் மாஷா அல்லாஹ். நாம மதீனாவை கல்புக்குள்ள வச்சிருக்கணும் மாஷா அல்லாஹ். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் நம்முடைய ரூஹுக்குள்ள வச்சிருக்கணும் மாஷா அல்லாஹ். ஆமீன். ஐயது கையமான அல்லாஹ் அல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய பேரின்ப பரவச அரும்புகள் திரு காதலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய கல்பிலும் ரூஹிலும் நஃப்ஸிலும் சிரிலும் ஜஸதிலும் நம்முடைய ஆஃபாக்கிலும் அன்ஃபுஸிலும் தஹதிலும் நம்மை சுற்றி நம்முடைய நாடி நரம்பெல்லாம் ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகளையும் பேரின்ப பெரும் காதலை அல்லாஹ் நபி நிரப்பி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிபூர்ணமாக நிரம்பி வழிய நமக்கும் நம்முடைய அகலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளான நம்முடைய பாப்பா நாயகம் நம்முடைய அருமை உம்மா நாச்சியார் ரலியல்லாஹு தஆலா பரக்காத் நமா தஹரத் தஆலுடைய சில்சிலா தஹபில் தாখিলাன எல்லா முரீதிகளுக்கும் எல்லா முஹிம்களுக்கும் எல்லா முஷாகன குலாமான குலாமுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. اللهم صل وسلم على سيدنا محمد حائب رحمة ميم الملك دال الدوام سيد الكامل الفاتح الخاتم وعلى آل سيدنا محمد كما قيم وترضى من تصلي عليه. سبحان ربك رب العالمين والسلام على المرسلين والحمد لله رب العالمين.